அன்பு நேயர்களே, நான் டாக்டர் சிந்தியா அலெக்சாண்டர், மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி நான் பேச போகிறது ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்ட்டு. இது என்னத்துக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு வாக்கியம் இருக்குது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆஸ் யூ சோ யூ ஷல் ரீப். என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு கப்புள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருந்து ப்ரெக்னென்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அவங்க போய் அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 40-45 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே உடம்பில் இருக்கிற பேபியோடைய சில உறுப்புகள் பாதி வளர்ந்துடும். அந்த பிரெயின் அதுக்குள்ளே 6 வீக்ஸ் ஏஜ் ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னு வச்சுங்க, அது அந்த பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டு, ஹார்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் பாதிக்கும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க முன்கூட்டியே போய் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். அப்போன்னா அவங்க கருத்தரிக்கும் போது பேபி நல்ல ஹெல்த்தியாக ஒரு நல்ல பேபி பிறக்கும், ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி சொசைட்டி அப்படின்றதுக்காக இப்போ அதை பண்ணுறோம். இப்போ ப்ரீநேட்டல் ஆர் ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் முன்ன சைனா தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது. பட் இப்போ இந்தியா இஸ் ஓவர்டேக்கன் ஆஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ யாரை பார்த்தாலும் 40 வயசில் டயபெட்டிக் ஆயிடுறாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரெக்னென்சியில் நிறைய பேர் ப்ரெக்னென்சியில் ஜிடிஎம், ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ப்ரெக்னென்சியில் அந்த ஹார்மோன்ஸோடைய இதுனால, சேஞ்ச் ஆஃப் ஹார்மோன்ஸ்னால அவங்க சுகர் லெவல் கொஞ்சம் கூடுது. இது ஓரளவுக்கு பேபியை பாதிக்கும், அவங்களுக்கும் பாதிக்கும், பின்னால் பேபியும் பாதிக்கும். அதனால இப்போ என்ன நாங்கள் சொல்கிறோம், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னால் இப்போ என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் ஒரு 60-70% நம்ம பெண்கள் இரத்த சோகை, அனீமியா அப்படின்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க இப்போவுமே அவங்க அனீமிக்காக இருந்தாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க டெலிவரி டைம்லலாம் ரொம்ப இரத்த போக்குலாம் ஜாஸ்தியாகி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போதே அவங்க ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குன்னு, நார்மல் ஹீமோக்ளோபின் 12 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு 10.5, 11 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போவுமே அயன் எல்லாம் போடுங்க, அயன் டேப்லெட் போடுங்க, அயன் ரிச் ஃபுட்டு. இப்போ சில சாப்பாட்டில் கீரை அந்த மாதிரி, அல்லாட்டி அவங்க நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா மட்டனு அந்த மாதிரி சூப்பு அப்படிலாம் சாப்பிட்லாம். ஸோ அவங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அயன் ரிச் ஃபுட்டு எடுத்து, அல்லாட்டி அயன் டேப்லெட்டையும் எடுத்து அவங்க ஹீமோக்ளோபினை 12 கிராம்ஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ இது ஒன்று. அடுத்தது தைராய்டு. நார்மலாக நம்ம அடல்ட் தைராய்டு லெவல் 4.5. சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது, அது 4.5க்கு மேலே இருந்தால் அப்போன்னா அவங்க அந்த தைராய்டு சுரக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் தைராய்டு டிஎஸ்ஹெச் ஜாஸ்தியாக இருந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னு வச்சுங்க, பேபிக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், சில பிரெயின் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால் டிஎஸ்ஹெச் பார்க்கணும். ஸோ ஹீமோக்ளோபின் பார்க்கணும், டிஎஸ்ஹெச் பார்க்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன் பாருங்கள், சுகர் நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிக் ஆகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த பிளட் சுகர் லெவல் பார்க்கணும். இப்போ ப்ரெக்னென்சிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், ப்ரெக்னென்சியில் அந்த ஃபாஸ்டிங், வெறும் வயிறாக எடுக்கிறாங்கல்ல பிளட் சுகரு, அது 90க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து 140க்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லெவலில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா பேபிக்கும் பாதிப்பு இருக்காது, இவங்களுக்கும் பின்னால் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி மற்ற பிளட் டெஸ்ட் இருக்குது, ஹெச்ஐவி அப்படின்னு பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ருட்டீனாக ஹஸ் மேட் இட் மேண்டேட்ரி. எல்லா ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸுக்கும்
ஹெச்ஐவி பார்க்கணும், ஹெச்பிஎஸ்ஏஜி பார்க்கணும். இது ஏன் அப்படின்னா ஹெச்ஐவி இருந்தால் அந்த பேபிக்கு அதுக்கு ஹெச்ஐவி வரும், அதோடைய லைஃப் ஸ்பேன் கஷ்டம். ஸோ அதனால் ஹெச்ஐவி டெஸ்ட்டு பண்ணணும். ஹெச்பிஎஸ்ஏஜி வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் மஞ்சக்காமாலை. இப்போ மஞ்சக்காமாலை வந்து இன்ஃபெக்ஷன் ஏ அப்படின்னு இருக்குது, ஹெப்படைட்டிஸ் ஏ. அது வந்து சாப்பாடு சரியாக குக் பண்ணாமல் தண்ணி எல்லாம் குட் ஸ்டெர்லைஸ் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்கனால வரும். அது மாத்திரை மருந்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் வந்து ஹெச்பிஎஸ்ஏஜி வந்து சில பாடி ஃப்ளூயிட்ஸு பிளட்டு வழியாக அல்லாட்டி ஹஸ்பண்டோடைய செமன் வழியாக அடுத்தவங்களுக்கு பரவும். ஸோ அதனால் நம்ம முதல்லையே செக் பண்ணோம். ஏன்னா ஹெச்பிஎஸ்ஏஜி இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து அந்த பெண்ணு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற கேர்ளை பாதிக்கும். அவளுடைய டெலிவரி டைமில் அந்த ரத்தம் கிளாட்டிங் இருக்காது. ஸோ ஷி வில் ஸ்டார்ட் ப்ளீடிங். அண்ட் அதனால் ஒரு லைஃபுக்கே டேஞ்சர். ஸோ ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு விட்டுட்டோம்னா அவள் லைஃபே டேஞ்சரில் இருக்கனால இந்த ஹெச்பிஎஸ்ஏஜி டெஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கும் பார்க்கணும், ஒய்ஃபுக்கும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம்தான் அவங்க ப்ரெக்னென்ட்டுக்கு பிளான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மாத்திரை இருக்குது, ஃபோலிக் ஆசிட். பி காம்ப்ளெக்ஸில் நிறைய மாத்திரை இருக்குது. B1 இருக்குது, B6, B12 அப்படி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி வந்து ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் லெவல் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் சொல்லுவோம் சீரம் ஃபோலேட் லெவல் அப்படின்னா, சீரம்னா பிளட்டில் லெவல் இவ்வளோ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பேபியோடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன விஷயந்தான். பட் லைஃபுக்கு இப்போ வந்து எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மேக்ஸிமம் 2 குழந்தை 3 குழந்தைக்கு மேலே இருக்கிறதில்ல. ஸோ இதில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சிக் சைல்டு, ஒரு ப்ராப்ளம் சைல்டு வீட்டில் இருந்தால் அது ஒரு பேர்டன். ஸோ லைஃப் வந்து மேரிட் லைஃப் வந்து ஹாப்பியாக அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா லைஃப் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். சொசைட்டியும் ஹெல்த்தி சொசைட்டியாக இருக்கும். அப்படின்றதுக்காக இந்த ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.